ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரூஸ் கிச்சன். இன்றைக்கி கல்யாண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சின்ன சின்ன கிச்சன் டிப்ஸ் தாங்க சொல்லியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனலை முறையாக பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு வந்து நம்ம என்னென்னு பார்க்கலாமா. நம்ம வீடு துடைப்போம். வீடு துடைக்கிறவங்களுக்கு லைசால் லிக்விடோ போட்டு துடைப்போம். இதில் எதுவுமே கலக்க தேவையில்லைங்க. சும்மா சாதாரண தண்ணி எடுத்துக்குங்க. அதில் வந்து நீங்கள் மூஞ்சிக்கு போடுற பவுட்ரு, ஃபேஸுக்கு போடுறது எந்த டால்கம் பவுடர்னாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருக்க பவுட்ரு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக அதில் கொட்டிக்கலாங்க. கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அது எந்த பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் யூஸ் பண்ணுற பவுட்ரு. நல்லா கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. எல்லா பக்கமும் பவுட்ரு மிக்ஸ் ஆகிற மாதிரி. அவ்வளோதாங்க, சூப்பராக கலந்துருச்சு. இனிமேல் நீங்கள் வீடு துடைச்சிங்கன்னா வீடு வந்து ஒரு மாதிரி பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அந்த பிசுபிசுப்பு தன்மையும் இருக்காது. இதை வச்சு துடைச்சோம்னா அதுக்கப்புறமா நல்லா மணமாகவும் இருக்கும். லைசால் எதுவும் சேர்க்காம நல்லா வாசமாகவும் இருக்கும் வீடு. அந்த எண்ணெய் பிசுபிசுப்பு எதுவுமே இருக்காது. சூப்பராகிடும். அதுக்காக பவுட்ரு மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துறாதீங்க. அதிகமாக சேர்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் இதுவாகும், வழுக்கி விடுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் அளவாக சேர்த்துக்குங்க பவுட்ரு மட்டும். இப்படி நீங்கள் துடைக்கிறப்ப வீடு நல்லா மணமாகவும் இருக்கும். எண்ணெய் பிசுபிசு இல்லாமல் நல்லா அழுக்கும் சூப்பராக பளிச்சுன்னு போகும் பாருங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, இது சூப்பராக, இந்த டிப்பு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனலை முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு க்ளீனிங் பர்பஸ்க்காக ஒரு லிக்விட் தாங்க ரெடி பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் துவைக்கிற சோப்பு, அரச சோப்பு தாங்க எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன துவைக்கிற சோப்புனாலும் பரவாயில்ல. அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணாத சோப்பாக இருந்தால் பரவாயில்ல. யூஸ் பண்ண சோப்பாக இருந்தால் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம துருவ போகிறதுனால தான் நான் அப்படி சொல்கிறேன். இதை எடுத்துக்கலாம். துருவ போகிறதுனால நல்லா காஞ்சி போயிருந்தால் நல்லா துருவலாம். அது இந்த சோப்பை வந்து ஒரு காய் சீவுறதை எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு திருவி எடுத்துக்கலாங்க. சோப்பு நம்ம திருவி போட்டு தாங்க இந்த லிக்விட் நம்ம தயாரிக்க போகிறோங்க. காய் சீவுறது எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அதை வச்சு நல்லா சீவி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நான் இன்றைக்கி வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ லிக்விட் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக லிக்விட் தயார் பண்ணுறதுனால 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். திருவினாலே நல்லா சூப்பராக வந்துடுங்க சோப்பு. அப்போ தான் நல்லா சட்டுன்னு கரைஞ்சிரும். அதுக்காக தான் திருவி எடுத்துக்கிறோம். அவ்வளோதாங்க, 2 ஸ்பூன் அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா, ஆப்பத்துக்கு போடுற சோடா உப்பு தாங்க எடுத்து சேர்க்க போகிறோம். அதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. சோப்பு பவுடரும் இந்த சோப்பு தூளும் இந்த இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்குவோம். பவுலில் அந்த பவுடரை போட்டுக்குவோம். போட்டுட்டு ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி ஊற்றினதும் அப்படியே நல்லா நுரைச்சி வரும் பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணதும் கொஞ்ச நேரத்தில் அந்த நுரையெல்லாம் அடங்கிருங்க. அவ்வளோதான். இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னாங்க, கார்பிக் தாங்க சேர்க்க போகிறோம். நம்ம பாத்ரூம் கழுவுறக்கா யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த கார்பிக் தாங்க. அது ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்துறாதீங்க. கரெக்டாக ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்தாலே போதும். ஊற்றிட்டு நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஊற்றுனதுமே நல்லா நுரைச்சி வருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கலக்கினிங்கன்னா அப்புறம் அந்த நுரையெல்லாம் அடங்கிரும். அதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு பாட்டிலில், ஜூஸ் பாட்டிலோ இல்லாட்டி வாட்டர் பாட்டிலோ ஏதோ காலியான வேஸ்ட்டாக இருக்கிற பாட்டிலில் ஊற்றிக்கலாங்க. எப்படி நுரைச்சி வருதுன்னு பாருங்கள். நான் இன்றைக்கி வந்து இது வந்து ஒரு கேன்வாஸ் டப்பா, அதுக்கு சும்மா தான் இருந்தது. அதனால் நான் இதில் ஊற்றிக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த பாட்டில் இருந்தாலும் நீங்கள் அதில் ஊற்றிக்கிங்க. ஜூஸ் பாட்டில்னாலும் ஓகே தாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றிடுங்க. நம்ம தயாரித்த லிக்விடு ரெடி ஆகிடுச்சிங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்ப்போம். முதல்ல இதை வச்சு நம்ம கால் மீதெலாம் நம்ம வீட்டில் ரொம்ப அழுக்காக இருக்கும். அதை கை வலிக்க நம்ம சோப்பு போட்டு தேய்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஈஸியான மெத்தடில் சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் ஒரு பக்கெட்டில் ஹாட் வாட்டர் தாங்க எடுத்திருக்கேன். நல்லா சூடான தண்ணி. இதில் வந்து நம்ம கலந்த லிக்விடை கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க.
நம்ம எத்தனை மேட்டு போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஊற்றிக்கங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு 3 மேட்டு போட்டு துவைக்க போகிறேன். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிருக்கேன். இதை நல்லா அந்த மேட்டை தூக்கி உள்ளே போட்டு ஊற வச்சிடலாங்க. சுடுதண்ணிங்கிறனால நீங்கள் வந்து கையை வச்சிடாதீங்க. ஒரு மாப்போட குச்சியோ ஏதோ ஒரு குச்சி வச்சு நீங்கள் அதை வச்சு அமுத்தி விடுங்க. அவ்வளோதாங்க. அமுத்தி விட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. நம்ம இந்த மேட்டில் எவ்வளோ பளிச்சுன்னு வருது பாருங்கள். நம்ம அலசினதும் கையே போட்டு சோப்புலாம் போட்டு துவைக்கணும்னு அவசியமே இல்லைங்க. இப்படி முக்கி வச்சுட்டு அலசி 1/2 மணி நேரத்தில் அலசி எடுத்தாலே போதுங்க. 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அழுக்கெல்லாம் சூப்பராக கலண்டு பளிச்சுன்னு வரும் பாருங்கள். அரை மணி நேரம் கழித்து பாருங்கள். அதே லாடாலேயே நல்லா அமுக்கி விடுங்க. எவ்வளோ அழுக்கு கலந்து வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா அமுக்கி விட்டுட்டு சுடுதண்ணி எல்லாமே ஆறிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அலசி போட்டாலே போதுங்க. நீங்கள் அப்புறம் சோப்பு போட்டு தேய்க்கணும்னு அவசியமே இல்லைங்க. சூப்பராக பளிச்சுன்னு ஆயிடுச்சுங்க மேட்டெல்லாம். அவ்வளோதான். நல்லா அலசி காய போட்டுடலாம். வெயிலில் காய போட்டு எடுத்துடலாங்க. பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குதுன்னு. சூப்பராக வெயிலில் காய்ஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கைப்படாமல் சூப்பராக பளபளன்னு துவைச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் மேட் துவைக்கிறதுக்கு இந்த லிக்விட் யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பாத்ரூம்லலாம் நம்ம கரையாக இருந்ததுன்னா இதை ஊற்றி ஒரு கையில் மட்டும் ஒரு க்ளவுஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் நல்லா தேய்ச்சிங்கன்னா சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடுங்க. இதே மாதிரி நம்ம வந்து பாத்திரம் கழுவுற சிங்கிலையும் நல்லா கரை படிஞ்சு போய் ரொம்ப அப்படியே வலுவலுன்னு ஒரு மாதிரி இருக்கும். அது போகிறதுக்கும் இதை ஊற்றி நல்லா தேய்க்கலாங்க. மேட்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குதுன்னு. அவன் சோப்பு எதுவுமே போட்டு துவைக்கலைங்க. தேய்ச்சி விடவே இல்லை. அந்த லிக்விடு மட்டும் தாங்க ஊற்றணும். எவ்வளோ பளிச்சுன்னு வந்திருக்குன்னு பாருங்கள். மேட்டு மட்டும் துவைக்கலைங்க. பாத்ரூம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் செவுத்துல குட்டி பசங்க கிறுக்கி வச்சுருப்பாங்க பாருங்கள். அதை கூட நீங்கள் இதை வந்து போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்திங்கன்னா அந்த அழுக்கு கூட போயிடும். டைல்ஸில் ஏதாவது கொட்டி கரை மாதிரி பிடிச்சிருந்தா கூட நீங்கள் அதை கூட தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம பாத்திரம் கழுவுற இடத்துல பாருங்கள் நிறைய அப்படியே ஒரு மாதிரி பிசுபிசுப்பு தன்மைலாம் இருக்கும். அதெல்லாம் போகிறதுக்கும் இதை வச்சு ஊற்றிட்டு நல்லா ஒரு கையில் க்ளவுஸோ இல்லாட்டி ஒரு கவரோ போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. அவ்வளோ பளிச்சுன்னு வந்துடும் பாருங்கள். நம்ம பாத்திரம் கழுவி பார்க்கும்போது அந்த பக்கத்தில் இருக்கிற டைல்ஸில் அது இதுன்னு தெரித்து அதுவே நல்லா கரை பிடிச்ச மாதிரி இருக்கும் பாருங்கள். அதுக்கும் இந்த லிக்விடை போட்டு நல்லா தேய்ச்சி பாருங்கள். சூப்பராக பளபளன்னு ஆகிடும். நான் இதை வந்து இன்றைக்கி பாத்திரம் கழுவுற சிங்கில் தாங்க ஊற்றுறேன். நல்லா அடப்பு இருந்தால் கூட இதை கொஞ்சம் ஊற்றி விட்டுட்டு கொஞ்சமாக சுடுதண்ணி இந்த லிக்விடை கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சமாக சுடுதண்ணியை ஊற்றி பாருங்கள். அடப்பு கூட க்ளீன் ஆகிடும் பாருங்கள். சிங்கில் ஏதாவது சோறு கீறு ஏதாவது போய் அடைச்சி போய் நமக்கு தண்ணி போகாமல் இருக்கும் பார்த்திங்களா, அன்றைக்கி இந்த வேலையை பாருங்கள். இந்த லிக்விடை கொஞ்சம் ஊற்றி விட்டுட்டு நல்லா ஹாட் வாட்டர் வச்சு ஊற்றி விட்டுருங்க. சூப்பராக க்ளீனாக சிங்கில் இருக்க அடப்பு போயிடுங்க. இந்த டிப்பு கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் சொன்ன டிப்பெல்லாம் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு காமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னோடய சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிகவும் நன்றி. பாய், சி யூ. நெக்ஸ்ட்டு ஒரு டாப்பிக்கோடு நெக்ஸ்ட்டு உங்களை சந்திக்க வர்றேன். அவ்வளோதான். ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.